ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டா அடங்கிடுவேன் மனிதா என்று சொல்லி பாடல்கள் இருக்கு. சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடுமா? அப்படி கை வச்சு மூடிட்டு ஆதவனை மறைக்க முடியுமா? அந்த ஒரு பேனரை நீங்க கழட்டி வச்சிட்டீங்கன்னா சட்டசபையில உங்க அண்ணி நடக்காமையவா போற? கட்டாயம் கடவுள் அருளாலும் கேப்டன் அருளாலும் நடக்கும் நடக்கும், இது நடக்கும். அதனால சுபாஷ் சந்திர போஸின் பேர் வச்சுக்கிட்டு கேப்டன் கட்சிக்கிட்ட இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா மக்கள் கிட்டையும் கட்சி காட்டி உங்களுக்கு தான் இது தப்பான பேரா வரும் என்பதை உறுதியா சொல்றேன். உயர் அதிகாரிகளை நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்பு ஒட்டுமொத்த காவல்துறையை இன்னைக்கு பழிக்கக்கூடிய அளவுல இருக்கு. நிச்சயம் தேமுதிக மக்களுக்கான கட்சி, நியாயமான கட்சி, ராணுவ கட்டுப்பாடான கட்சி. அதனால எங்க கட்சி கிட்ட இந்த வீராப்பெல்லாம் எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். அதனால தப்பு இதை நீங்க இன்னைக்குல நிச்சயம் ஒரு நாள் உணர்வார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால நிச்சயம் இதெல்லாம் நிலை இல்லை. மேல இருக்கிறவங்க கீழே வந்துதான் ஆகணும், கீழே இருக்கிறவங்க மேல வந்துதான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை சக்கரம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாற்றம் மட்டுமே நிலையானது. அதனால எல்லாமே நம்ம தான் யாரும் நினைக்காதீங்க. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டா அடங்கிடுவேன் மனிதா என்று சொல்லி பாடல்கள் இருக்கு. கேப்டன் நியாயமானவர், மக்களுக்காக உழைத்தவர், தெய்வமாக இன்னைக்கு இருந்து அத்தனை பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கட்சி இது. எனவே யார் தடுத்தாலும் சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடுமா? அப்படி கை வச்சு மூடிட்டு ஆதவனை மறைக்க முடியுமா? முடியாது. அதனால இவங்க ஒரு கட் அவுட்டை கழட்டி வச்சிருந்ததுனால மட்டும் தேமுதிகவை அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் நினைச்சா அந்த அழிவை யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அது போய் சேருமே ஒழிய அது நமக்கு சேராது என்பதை மட்டும் உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால கவலைப்படாதீங்க. நீங்களே ஒரு ஐயப்ப பக்தர், உங்களுக்கே அது எல்லாமே தெரியும்.